அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு புரோட்டீன் சத்துக்கள் மற்றும் இதர சத்துக்கள் நிறைந்த பாசிப்பருப்பு மக்கானா பாயாசம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கப்பு பாசிப்பருப்பு தலையை தட்டி எடுத்துருக்கேன். இதை ஒரு வானிலையில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை லேசாக வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வறுத்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு இதோடைய 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சிடலாம். ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 3 நிமிஷம் வச்சுட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் தூளை கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். இதனுடைய கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு எப்படியோ அதை சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். இதோடைய 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்ச பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒத்த கரண்டில் கைப்பிடி அளவு நான் மக்கானா சேர்த்துருக்கேன். இதை லேசாக வறுத்துக்கலாம். சூடாக வரைக்கும் வறுத்துட்டு இதை ஒரு உரலில் போட்டு நல்லா பொடியாக இடித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ விசில் அடங்கிய இந்த குக்கரில் 1 டம்ளர் தண்ணியில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். மீதி 1/2 டம்ளர் தண்ணியை இந்த பாசிப்பருப்போட மீதியை அலசி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லாக இந்த இதில் அலசி நம்ம அந்த பாசிப்பருப்போட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வெள்ளை தண்ணி வச்சுருப்போம். அதை இதில் வடிகட்டிக்கலாம். இதில் ஏதாவது தூசி இருக்குங்கிறதுக்காக தான் வடிகட்டுறோம். இதில் பெரும்பாலும் இல்லை, அதனால் இப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு கரண்டி மூலமாக நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஏற்கனவே நம்ம குக்கரில் நல்லா மசிச்சிட்டோம். இப்போவும் நல்லா இந்த மாதிரி கட்டிப்படாமல் கிண்டி விட்டுக்குங்க. இதை ஃபுல்லாக இந்த மாதிரி கிண்ண பிறகு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச அந்த மக்கானா பொடியையும் இதோடையே சேர்த்து நல்லா கிண்டி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியை அலசியும் ஊற்றிட்டேன். இப்போ திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா தேங்காய், வெல்லம், பாசிப்பருப்பு எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு நம்ம வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறோம். நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அதையும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு பிடிச்சா சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா போட்டாச்சு. நல்லா கிண்டியும் விட்டாச்சு. கட்டி இல்லாமல் வந்துடுச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். ஒத்தக்கண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா உருகின பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது கொஞ்சம் சேர்த்த பிறகு கொஞ்சம் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக கிண்டிட்டு இதை நம்ம செஞ்சு வச்ச பாயசத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு மக்கானா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.